ஸ்பெஷல், அதனால வாரக்கிழமை வந்திருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஃபுல்லாக தெரியலண்ணா, பாதி மட்டும் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் சம்மந்தமான வீடியோ தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது சம்பளம் இவருக்கு வந்து மாதம் எண்டில் தான் வந்து சம்பளம் போடுவாங்க. அதே மாதிரி மாதம் எண்டு வரதுக்குள்ளே வந்து அது காலி ஆகிடும். அதுதான் மாதம் முன்னாடியே வந்து நான் ஏதாவது பிளான் பண்ணுறது தான் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரியான ஒரு பிளான் தான் இது. ரொம்ப நாளாக வந்து சரி படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். மந்த் எண்டுன்றதுனால எங்களால் போகவே முடியல. இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி கூட்டி ஒரு வந்து படத்துக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம் என்ன படம் பார்க்க போகிறோம் சொல்லிவிட்டு. ஸோ நீ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேருமே வெளில இந்த மாதிரி படத்துக்குலாம் போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ஆடி 18 முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி நம்மளோட லைஃப் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே மந்த் எண்டு வந்துடும். அப்போ வந்து பார்க்க முடியாது. அதனால் மந்த் ஸ்டார்ட்லேயே கூப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். போகலாமா? சரி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மால் வந்தாச்சா? ஃபுல்லாக தெரியலண்ணா, பாதி மட்டும் தெரியுது. தேட்டருக்கு வந்து உள்ளே வந்துட்டோம். இன்னும் படம் ஆரம்பிச்சுன்னு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் சரி வெளில உட்காந்து போகலாம் சரி வெளில உட்காந்துட்டோம். வெளில போனோடனே லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சதை பார்த்துட்டு போகலான்னு உட்காந்துருக்கோம். இப்போதான் எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து மூவி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சாரோட மூவி போகலாம். சீட்டு போய் கண்டுபிடிக்க பெரிய விஷயம் ஆகிடும். சரி போகலாம். ஒரு வழியாக சீட்டை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இந்த மாதிரி தேட்டருக்கு போனால் சீட்டு பிடிக்க கஷ்டப்படுங்க சொல்லி கமெண்ட் மாஸ்டர் சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே அப்படி தான் ஒரு பட்டியலாக இப்போ தான் வந்து முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எப்படி உனக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் டிக்கெட்டே காமிச்சார். படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருக்காம். பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்ததுனாலயா இல்ல உன சுத்தி இருக்க ஆளுங்கனாலயா? கையில 4 காசும் சுத்தி 4 பேர் இருந்துட்டா காஃபி அடுத்தவன ஆக்டர் நீ யாருடா? தேர்க்கே சுகர். நேத்து நைட்டு உன் ஆளுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல உனக்கு? படத்தை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். வெளியில வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். முடிஞ்சிச்சு. டைம் 5:30. அவன் பார்த்து போயிட்டு போகலாம். சரி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா நாங்கள் வெளியில் போனால் தான் தெரியும் கிளைமேட் எப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அதுக்கு இன்னும் உள்ளே இருக்க வரைக்கும் தெரியாது. வெளில போனால் தான் தெரியும் நம்ம எப்போ வெளில போகிறோம்னு சொல்லிட்டு. போகலாமா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். படத்தை முடிச்சுட்டு நான் நினச்ச மாதிரி பார்க்குக்கு வந்துட்டோம். இந்த பார்க் வந்து பார்த்தா இன்றைக்கி சண்டேன்றதுனால சரியான கூட்டம் இல்லை. அப்படி ஊஞ்சல் பக்கம் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடும். ஊஞ்சல் பக்கம் ஒரு இடம் கூட எங்களுக்கு இல்லை உட்கார கூட இல்லை. எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களாம் அந்த பக்கம் விளையாட்டு இருக்காங்க. நம்ம இந்த சைடு குழந்தைங்களாம் விளையாட்டுறாங்க செய்கிறாங்களா, அந்த சைடு வந்துடலாம். அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் பாருங்க. ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளும் களத்தில் இறங்குவோம். அதான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் ஏதாவது காலி ஆகுதா அப்படின்ட்டு. என்ன நீங்கள் பார்த்த இடம் தான். சரி இது முடிச்சுட்டு இன்னொரு இடம் பிளான் பண்ணியிருக்கேன். அங்கேயும் போகலாம். அங்கே போயிட்டு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அரசூரில் இருக்க வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டேனா ரொம்ப ஸ்பெஷல், அதனால வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்து இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக அரசூர் பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள். நான் சொல்லும்போது தான் வழி எடுக்கிறேன். அரசூரில் மெயின் ரோட்லேயே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் தான் அதிகமாக இடம் தெரியாது. இப்போனா கண்டிப்பாக எல்லா நாள்லேயும் வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாராகி அம்மன் சிலையே அவ்வளோ பெருசாக இருக்கும். மெயின் ரோடு வந்து பார்த்தாலே தெரியும். என்னது அரசூர் மெயின் ரோடு இருக்கு இல்லையா, பைபாஸ் 4 ரோடு, அது அங்கே பக்கத்துலேயே. ஃப்ரெண்ட்ஸ், வாராகி அம்மன் கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போடுற பச்சரிசி தேங்காய் விளக்கு தான். ஸோ நாங்களும் எப்போ போனாலும் போடுவோம். இப்போ தேட்டர்லேருந்து போனதுனால எங்களால் போட முடியல. அதனால் அங்கே விற்று நெய் விளக்கு மட்டும் 3 விளக்கு வாங்கி போட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாராகி அம்மன் கோயிலுக்கு போனால் இந்த விளக்கு போட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, தேங்காய், நெய், மஞ்சள், சிகப்பு, வாழைப்பழம், வத்தி, கற்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு தலைவாழை இலையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா கூட அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே கூட வாங்கி போட்டுக்கலாம். இந்த அரசூரில் இருக்க வாராகி அம்மன் கோவிலுக்கு வராத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாராகி அம்மன் கோவிலுக்கு எந்தெந்த நாளில் வந்தால் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே எல்லா நாளுமே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லா நாளுமே கூட்டம் இருக்கும். ஆனால் அதிகமாக கூட்டம் இருக்குது ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சமி, அதுக்கப்புறம் அமாவாசையில் நிறைய கூட்டம் வரும். ஸோ நீங்கள் அந்த நாளில் கூட வரலாம். ஆனால் பஞ்சமி, அமாவாசைலாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வந்துடுது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில். ஏன்னா நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கோயிலுக்கு போவோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் அரசூரில் இருக்க வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஸோ நான் கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் வந்து சொல்கிறேன். அரசூரில் மெயின் ரோட்டில், அதாவது 4 ரோடு சொல்லுவாங்க, 4 ரோடு அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த ரோட்டு பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது. இப்போ போனீங்கன்னா அங்கே இருக்கிற யாரும் அட்ரஸே கேட்க தேவை. ஆனால் அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தே நீங்கள் வந்து கண்டிப்பாக கோவில் எங்கே இருக்குது சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோட்டில் இருந்து பார்த்தாலே வாராகி அம்மன் சிலையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேவை நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய்.